ஹாய் கைஸ், வெல்கம் டு குந்தவிஸ் புட்டிக். இன்றைக்கி வந்துட்டு நம்ம செகண்ட் கிளாஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் கிளாஸ்லன்னா, டாக்கா போடுறது எப்படி. ஹெம்மிங் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஹெம்மிங் இருக்குது. இந்த 2 ஹெம்மிங்கும் பார்க்கலாம். டாக்கான்றது ஒரு துணியோட இன்னொரு துணியை கிளாத்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் மிஷினில் வந்துட்டு டைரெக்டாக பண்ணால் வந்துட்டு இழுக்கும், ஒன்று மேலே ஒன்று ஈவனாக வராது. அதுக்கு டாக்கா போடுறது. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, ஃபால்ஸ் தைக்கும்போது ஃபஸ்ட்டு ஹெம்மிங் க்ளீனாக வராது. அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபால் தைச்சிட்டு டாக்கா போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு செயின் ஸ்டிச் கூட சொல்லலாம். அதை வந்துட்டு அதுக்கப்புறமா ஹெம்மிங் நீட்டாக பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்துட்டு அந்த லாங் ஸ்டிச்சை பிரிச்சிடலாம். இதுதான் இந்த இந்த மூணையும் இன்றைக்கி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஓகே, கிட்ட வாங்க பாருங்கள். இப்போ நான் ஒரு துணி எடுத்திருக்கேன். நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஆப்போசிட் கலர் எடுத்திருக்கேன். ஆப்போசிட் கலர்னால் உங்களுக்கு ஹெம்மிங் வந்துட்டு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு எடுத்திருக்கேன் நான் ஆப்போசிட் கலர். பாருங்கள், இந்த கிளாத்தை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், என் கை பாருங்கள், இது பாருங்கள், இதோ இந்த விரல் 2 இங்கே வருது, இதோ இந்த விரல் இப்படி வருது. இந்த மாதிரி நான் இந்த விரலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் நீடிலில் ஒரு ஒரு சிங்கிள் லைன் நீடில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி குத்திக்கிறேன் துணியில். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது, தெரியவே இல்லை. திருப்பியும் காட்டுறேன். ஸ்டிச் பண்ணுங்கள், மேலே குத்திக்கணும், எடுக்கணும், மேலே குத்திக்கணும். பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் ஹெம்மிங். இன்னொரு டைப் ஆஃப் ஹெம்மிங் கற்றுக் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த பக்கம் நிறைய தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ செகண்ட் டைப் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி துணியை மடிச்சிட்டு இன்னொரு மடி மடிச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் சொல்லி கொடுத்தேன்ல பிடிச்சிக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த கையில் இதை பிடிச்சிக்கோங்க, இந்த 3 விரல் பின்னாடி வச்சுக்கோங்க. இப்படி பாருங்கள். இப்போ திருப்பியும் எடுத்துக்கணும், மேலே எடுத்துக்கணும், இதை வந்து சுற்றிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த த்ரெட் வந்துட்டு டைட் ஆகிடும். ரெண்டுமே சமமாக கீழே மேலே துணியும் கிளியும். இது பாருங்கள், இதோ இப்படி சுற்றிடணும். இது ரொம்ப டைட்டாக க்ளீனாக உட்காருங்க. இதோ இப்படி எடுக்கணும். இந்த கீழே இருக்கிற த்ரெட்டை நீடிலுக்கு சுற்றணும். கீழே இருக்கிற த்ரெட்டு நீடிலுக்கு சுற்றணும். செகண்ட் டைப் பண்ணல. இங்கே பாருங்கள், இந்திக்கிறதே கொஞ்சம் கேமரானே. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இது செகண்ட் டைப்பா. இன்னொன்று வந்துட்டு டாக்கா போடுறது எப்படின்னு காட்டுறேன். ரஃப்பாக எதுக்குன்னா நம்ம ஃபாலையும் சாரியும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு.
எம்டியாக. அதனால் இந்த ரன்னிங் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும்ப்பா. ஸ்டார்டிங் வந்துட்டு கற்றுக்கும் போது இந்த தையல் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு இடம் விட்டு த்ரெட் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது இப்படி பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 2 மெத்தடில் எப்படியாவது போடுங்க, ரொம்ப அழகாக வருங்க. இன்றைக்கி இந்த கிளாஸ் ஆச்சு. ஒன்று டாக்கா போட கற்றுக்கோங்க, இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ண கற்றுக்கோங்க, கற்றுக் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு 3rd டைப் இந்த மாதிரி ஹெம்மிங்கில் 2 டைப்ஸ். இந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரி. இது லாக்கிங் சிஸ்டம் ஹெம்மிங்கு, இது நார்மல் ஹெம்மிங். இது இந்த 3யும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூங்க. இன்றைக்கி எங்கள் ஷாப்பில் ரெடியான 2 ப்ளவுஸோடைய டிசைன் பார்க்கலாமா? எம்ப்ராய்டரி பண்ணதுங்க. க்ரீன் கலர் சாரி எம்ப்ராய்டரி பண்ணது. க்ரீன் கலர் சாரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸ்க்கு வந்துட்டு இது பாருங்கள், ஒரு மேங்கோ போட்டிருக்கோம் ஸ்லீவ்ஸ்க்கு. ஃப்ரண்ட்டுக்கு கூட எம்ப்ராய்டரி ஆகிருக்கு. இட்ஸ் க்ரீன் கலர் புடவை, இது எம்ப்ராய்டரி ஆகிருக்கு. இது ஸ்லீவ்ஸ்க்கு இந்த ஒரு ப்ளவுஸ் ஆகிருக்கு. டையிங்க்கு குச்சி போட்டிருக்கோங்க, செல்ஃப் குச்சி. இந்த ப்ளவுஸ் இன்றைக்கி ரெடியானது. இன்னொரு ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வித் ப்ளவுஸுங்க. இது பாருங்கள், பேக் சைடு வந்துட்டு டிசைன் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கோம். டிசைன் பேக் சைடு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஒயிட் கலர் சாரி, இது பைப்பிங், ஒயிட் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரில் கொடுத்துருக்கோம். ஃப்ரில் கொடுத்துட்டு ஒரு பட்டன், செல்ஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம். இது டையிங் 3 போ கேட்டாங்க. இது டையிங். ஓகேங்க. எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. தேங்க்யூங்க. வெல்கம்ங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.